Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கெட் தட் டன் தென் யூ கெட் ஆன். ஆமா, உங்களுக்கு ஒரு காரியம் நடந்து முடிக்கணும் அப்படின்னா நீங்க தான் களத்துல இறங்கணும். ஸோ யூஸ்வலி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க கம்ஃபர்ட் ஜோன்ல. நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் குட்டியா ஒன்று பார்க்கலாம். இப்போ வீட்டில் வந்து ஒரு 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லை மூத்த பிள்ளை எப்பவுமே இந்த வெளியில போயிட்டு வர காரியங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப பொறுப்பா எல்லாம் போயிட்டுலாம் வருவாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்களா 2வது இருக்கிற பிள்ளைங்களாம் அவங்களுக்கு அந்த காரியம் நடந்து முடிக்கணும். ஆனா ஐயோ நாம ஏஞ்சி இப்போ வெளில போகணுமா, நம்ம போனா கரெக்டா வாங்குவோமா, நம்மளுக்கு அது சரிப்பட்டு வருமா, வேணாம் நம்ம பெரியவங்கள்ட்டே நம்ம கொடுத்து அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுக்கு வெளில போற கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்கும், நம்ம செய்யலாம் முடிக்க முடியும். ஆனா என்னன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்மளுக்கு வெளில வர சோம்பேறித்தனம். இன்னொன்னு, ஒரு சில பேருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஜாப் செக்டார்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடந்து முடிக்கணும். ஆனா வந்து அவங்க அதை பண்ணாம அவங்களுக்கு தான் அந்த காரியம், தே ஹாவ் டு டூ தட். ஆனா என்னன்னா இதர் அவங்க சரி என் ஜூனியர் பார்த்துப்பா, நம்மளுக்கு அதை செய்ய வராது, ஐயோ இதை நான் செஞ்சேன்னா எனக்கு இப்போ வந்து என்னால முடியுமா, ஐ கேப்பபிள் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு 1008 ரீசன் கொடுப்பாங்க. அது போலதான் நம்ம அந்த ஒரு நட்சலை விட்டு நம்ம வெளில வரவே மாட்டோம். ஆனா நமக்கு தான் அந்த காரியம் நடந்தாகணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 ரீசன்ஸ் கொடுத்து நம்ம அதை ஒண்ணு ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து ஐயோ என்னால இது செய்ய முடியாது அதை செய்ய முடியாது நாமளே நம்மளுக்கு ஒரு சாக்கு சொல்லிப்போம், விச் இஸ் வெரி ராங். நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நாம தானே இறங்கி அது செயல்பட்டாகணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கலாம். John chapter 3 verse 16 and 17. For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. For God did not send his son into the world to condemn the world, but that the world through him might be saved. தமிழ்ல வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16-17 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். யாருக்கு? நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, the Father God, he gave his only begotten son for us. எதுக்காக? அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ரட்சிக்கணும். ஓகேவா? சோ ஏசப்பா he is like he is the king of kings, mighty God. அவன் நினைச்சிருந்தா நான் கீழே இறங்கி போகணுமா, மனுஷனா போகணுமா, ஐயோ அப்போ என்னோட ப்ரிவிலேஜ் இங்க ஹெவன்ல இருக்கலாம், ஐயோ போச்சு, அவர் அங்க ராஜாதி ராஜா பரலோகத்துல எவ்வளோ every angel they'll be worshipping him, he'll be sitting on his throne, எல்லாம் அவ்வளோ இதுவா இருக்கிற தேவன் ஒரே பேரான குமாரன் நமக்காக, பாவிகளான நமக்காக he came down onto this earth. எதுக்காக? நம்மள ரட்சிக்கிறதுக்காக. அவர் நினைச்சிருந்தா நான் எதுக்கு போயிட்டு என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் எதுக்கு இறங்கணும், நான்லாம் போக மாட்டேன், அவங்க இருக்காங்க இல்லாம போறாங்க, எனக்கு என்ன வந்துச்சு, பாவம் பண்ணுமா பண்ணிட்டு போட்டோம், என்ன வேணுமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்மளோட நிலைமை எல்லாம் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. So this is what it is, he want to get that done, so he got down into the scene of action planல அவரே காலத்துல இறங்குறார். Okay, I'm coming down to save my children, to save my people, to save my bride அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வராரு. So he wanted to get that done, so he got down. அதே போலதான் அவர் கம்ஃபர்ட் ஜோன் அவர் பிரேக் பண்ணிட்டு அவர் வராரு. எப்படி? ஒரு மனுஷனா வராரு. he lived, அவர் என்ன சரி நம்ம மனுஷனா வந்துட்டு அவர் என்ன ஒரு ரிச் லைஃபா வாழ்ந்தார்? not at all. அவர் he was born in a manger. அதாவது அழகான ஒரு மாட்டு தொழுவத்துல அவர் பிறக்கிறாரு. ஒரு சிம்பிள் லைஃப் தான் அவர் லீட் பண்றாரு. டெய்லி நம்ம ஒரு 10 ட்ரெஸ் போடுவோம், அவர் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாரா? ஆடம்பர வாழ்க்கையா வாழ்ந்தாரு? இல்லவே இல்லை. ஒரு சிம்பிள் ஒரு டீசென்ட் லைஃப்ல அவர் லீட் பண்ணாரு. எவ்வளோ அழகா நமக்காக இறங்கி வந்து அவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்மளுக்காக மறிச்சு திரும்ப உயிர் தெழுந்து நம்ம பாவத்தை எல்லாத்தையும் எவ்வளவு அழகா மன்னித்த தேவன். அவரு
he actually, he completed for what he came. அவரோட ஒர்க், அவரோட அசைன்மெண்ட்டை அவர் செம்மையா சூப்பரா முடிச்சார். ஸோ அதே போலதான் இன் வாட் எவர் ஆஸ்பெக்ட், இஃப் யூ வாண்ட் சம்திங் டு கெட் டன், எனிதிங், ஒரு குட்டி காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். ஐயோ இந்த வேலை நான் செஞ்சு முடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல யூ ஹாவ் டு கெட் டவுன், அதாவது இறங்கணும். அதை விட்டுட்டு அவங்க பாத்துப்பாங்க, இவங்க பாத்துப்பாங்க, நாம போயிட்டு என்ன பண்ண போறோம், there is no use in that, எனக்கு அதுல என்ன ப்ராஃபிட் இருக்கு, எனக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே உட்காந்துட்டே இருக்க கூடாது. அப்படிலாம் உங்களுக்கு ஒரு தாட் வரும்போது ஒரே நிமிஷம் ஏசப்பாவனே வச்சுக்கோங்க. அவர் மட்டும் அவர் கம்ஃபர்ட் ஜோனை பார்த்துட்டு கீழே வராம இருந்திருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஸோ அதே போலதான், இஃப் யூ வாண்ட் சம்திங் டு கெட் டன், you get on with the help of the Holy Spirit in the plan of action. Amen. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, thank you for எங்களுக்காக ஏசப்பா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஆண்டவரை இந்த அழகான ஏசப்பா உங்களோட ஜீவனை ஏசப்பா எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. எங்க பாவத்தை ஏசப்பா மன்னித்து எங்களை ரட்சித்தீரே, எங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு இட்டர்னல் லைஃப் ஏசப்பா பரலோக ராஜ்யத்துல நீரே ஆண்டவரே எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. we believe in you Lord. thank you Jesus. அப்பா, you wanted to get that done, so you got down. அதே போல ஏசப்பா இதை பாக்குறது கேட்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா ஒரு காரியத்தை நாங்க செய்து முடிக்கணும், இல்ல எங்களுக்கு செய்தாகணும் அப்படின்னா எங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாங்க இறங்கி வரணும் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு நாங்க உதவி செய்யணுமா, ஐயோ அவங்க ஏழை, அவங்க பணக்காரங்க, அவங்க இந்த மாதிரி பீப்புள், அவங்க அந்த மாதிரி பீப்புள், நாங்க அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் பார்க்காதபடிக்கு இயேசுவே உமக்குள்ளாக உங்களுடைய அன்பினால் ஒவ்வொருத்தருக்கும் நாங்க உதவி செய்ய, எங்க கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி அப்பா இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் நாங்க உதவி செய்ய, உங்களை நாங்க ஐசப்பா ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. Lord, help us to come out of our comfort zone, Jesus. You just break it completely ஆண்டவரே. எங்க யாருக்கு எந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்க கூடாது ஏசப்பா, அது பாவமா மாறிடக்கூடாது சுவாமி. Again, I say to you, if you want something to get done, you get on. You break your comfort zone and do what has to be done. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.